உங்க சமையல்காரி நண்பு வணக்கம். ஆஃப்டர் ஆல் தி தீபாவளி அலப்பறை நம்ம மனசெல்லாம் தேடுறது ஒரு சிம்பிளான லைட் ஹார்ட்டடான மீல் தான். திஸ் தால் சாவல் இஸ் அ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பிளேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சு ஒரு சின்ன ஃபுல் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதோட பாதிக்கு பாதி வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அண்ட் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு தாலை நல்லா மசிய ஒரு 5-6 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மீன் டைம் அகெயின் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக ஜீரகம், பாக்கி இருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நெய்லேயே நல்லா வதங்கட்டும். இந்த கேப்ல தால் பாருங்க எவ்வளோ அழகா மசிஞ்சு வந்துட்டான்னு. நெய் போட்டு வேக வச்சதுனால விசில் வரும்போதே வீடே மணக்குங்க, இப்பவே சொல்லிட்டேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது நல்லா மசிஞ்சு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்க தால் ஆட் பண்ணுங்க. சூப்பரான தால் ரெடி. தேவைப்படுற அளவு உப்பு. இதுல ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நெய்யில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸுங்க. ஏன்னா நெய் தான் இது டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரப்போகுது. அண்ட் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணுங்க. காரம் கம்மியாகவே இருக்கட்டுங்க. அண்ட் தாராளமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. எப்பயுமே தால் செய்யும் போது பாஸ்மதி ரைஸோட வச்சு சாப்பிடுங்க. ஓகே.